ஏதாவது கருத்து பரிமாறல், கேள்வியெல்லாம் இல்லை, என்னால் பதில் சொல்ல முடியாது. கருத்து பரிமாற்றம் இருந்தாக்க கேட்கலாம். வரதுக்கு முன்னாலே தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி மனநோய் வர்றதுக்கு முன்னால் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்? மனநோய் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. சில விஷயங்கள் வந்து நமது அறிவு சொல்லும் இது உனக்கு ஏற்படும் என்பது. எதிர்பாராமல் வரக்கூடியது நமக்கு. அந்த நோய்க்கு காரணம் நமது உடலில் எங்கேயோ பிரச்சனை காட்ட முன்னாடியே கம்மிங் ஈவென்ட்ஸ் காஸ் their shadows before என்று சொல்லுவார்கள். எந்த விஷயமே வரத்துக்கு முன்னாடியே நமக்கு உள்ளுணர்வு காட்டும். தலை சுத்தும், பிபி இருந்தால், அதிக பசி எடுக்கும், இந்த அடையாளங்கள் இருந்தாலே சமிகைகள் இருந்தால் உடனே உடலுக்கு பொறுத்த வரைக்கும் உடல் நல்லா இருந்தாக்க பிரச்சனை பாதி குறைஞ்சது. அதுக்கடுத்து மனசுக்கு என்ன பண்ணால் தியானம். படுத்து தூங்கும் பொழுது நீங்கள் மூச்சு விடுறீங்கள்ல, அதை கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் கவனித்தா தூங்கிடுவீங்க. உறக்கம் முக்கியம். நான் கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இருட்டானால் தூங்குறதுக்கு நேரம்னு வச்சான். இப்போ இருட்டே ஆகிறது கிடையாது. 24 நேரம் லைட் இருக்குது. அந்த லைட்டு இருக்க வரைக்கும் அந்த மெலோட்டின் சுரக்காத வரைக்கும் தூக்கம் வராது. எனவே நீங்கள் படுக்கும் இடத்தை நன்றாக இருட்டாக்கி கொள்ளுங்கள், சில்லுன்னு ஆக்கிடுங்க. அதுக்குன்னு ஒரு 24 டிகிரி ஏசியில் வச்சா போதும். உங்களுடைய மூச்சை ஆழ்ந்து கவனியுங்கள். கடவுளுடைய திருநாமங்களை சொல்லுங்கள். காலையிலிருந்து என்னென்ன பண்ணீங்கன்னு நினைங்க. அதே மாதிரி கடவுளை நினைத்து நீங்கள் தூங்கும்போது கெட்ட கனவு வராது. உங்களுக்கு கொடுமை இடத்துல நினைஞ்சிருந்தீங்களோ கொடுமையான கனவு வர அவனே கனவுல வந்துட்டுருப்பான். காலையில் 11 மணி வரைக்கும் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க. எதையும் பாதிக்காது. 11 மணி வரைக்கும் மைண்ட் செட்டை ஹாப்பியாக இருந்தால் அன்றைக்கி நாள் பூரா நல்லாயிருக்கும். எனவே நல்ல நினைவோடு கடவுளை நினைத்து தொடங்குங்கள். கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். கடவுள் பெயரை சொல்லி தூங்குங்கள். உறக்கம் வந்து மிக மிக முக்கியம். ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது தூங்கணும். நம்ம தூங்கிறது இல்லை, அதனால தான் பிரச்சனைகளே வருது. தூக்க கலக்கத்தோடையே வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட்டு. தூக்க கலக்கத்தோடு ஒரு வேலையை இப்போ பார்த்தா 4, 3, 8ன்னு எழுதுவோம். எனவே மனநலம் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான திட்டமிடல் இல்லை, நேர மேலாண்மை இல்லை. டைம் டேபிள் போட்டு எந்த வயது முடியுறதோ அப்போ பண்ணுறோம். அது தப்பு. 10 மணிக்கு படுக்க போனால் 10 மணிக்கு போயிடணும். ஒரு வாரம் 21 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு புது வேலையை செஞ்சீங்களா அது உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். ஹேபிட்ஸ் டை ஹார்டு. அப்புறம் மாற்ற முடியாது. காலையில் 5 மணிக்கு விழிப்பு வந்துடும். எனக்கு 3, 4 மணிக்கெலாம் விழிப்பு வந்துடும். ராமராவ் சார் போன வாரம் 5 மணிக்கு என்னோட காலையில் பேசினார். அவர் 3 மணிக்கு எழுந்துறாரு. அப்புறம் எனக்கு அண்ணன். எனவே நமக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருந்தாலே போதும். தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ரெக்ரியேஷனுக்கு டைம் ஒதுக்குங்க. சினிமா பார்ப்பதற்கு, ட்ராமா பார்ப்பதற்கு, நல்ல நண்பர்களோட நேரத்தை செலவு செய்யுங்கள். மனதை விட்டு பேசுங்க. செவத்துக்கிட்டேயாவது போய் பேசுங்க. இல்லைன்னா டைரியில் எழுதுங்க. யாரையாவது திட்டணுன்னா எழுதுங்க. இன்றைக்கி 5லேருந்து 6 ரொம்ப அறுத்துட்டாருன்னு எழுதுங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தம் எவ்வளோ குறைவாக இருக்குதோ அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். நம்ம எல்லாருமே ஏங்கிறது நிம்மதி மகிழ்ச்சி இதுதான். இது நமக்கு கிடைக்கணுனாக்கா சரியான நேர மேலாண்மை, நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை, சரியான திட்டமிடல், ஃபினான்ஷியல் பிளானிங் நல்லா இருக்கணும், டைம் பிளானிங் நல்லா இருக்கணும், ப்ரெடிக்டிவாக நம்ம டைமை யூஸ் பண்ணணும். பகல் நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நேப்பு போகிறோம். பகல் நேரத்தில் 40 வயசுக்கு மேலே படுக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக ஃப்ளாட்டாக படுக்கணும். நம்ம மூளையிலேருந்து கஷ்டப்பட்ட ஆக்சிஜன் வந்து மற்ற உடம்புக்கெலாம் போகக்கூடாது. கூடுமான வரைக்கும் படியேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது படியேறணும். இந்த உடம்புக்கு உழைப்பு கொடுக்க வேண்டும். அதை ரொம்ப சுகமாக பார்த்துட்டு அது நம்ம சுகமாக பார்த்துக்காது. பாட்டை கேட்கலாம். அந்த காலத்தை பாட்டை உங்களுக்கு என்ன இசை இருக்கிறதுலேயே இந்த வீணையை கேட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பொழுது பூரா காயத்ரி வீணையெல்லாம் கேட்கலாம். யூடியூப்பில் நல்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் இருக்குது. இதிகாச கதைகள் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம். இப்படி தான் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். மனநோயின்றது டிப்ரெஷன். ஆமாம். பழைய காலத்துல மனநோய்னா ஒரு குறிப்பிட்ட விளக்கங்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னால 2 விஷயம் சார். ஒன்று சேடு, இன்னொன்று மேடு. சோஷியலி அதாவது கெட்ட எண்ணங்கள், அளவுக்கு மீறி ஆசை, நியாயம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே வந்து ஒரு மனநோய் வருவதற்கான அறிகுறின்னு நம்ம வலியுறுத்தி சொல்றதில்லை.
அளவுக்கு மீறி அவன் ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுனால தான் அவனை கொண்டு போய் உடல்நிலை நிபுணர்கிட்ட காமிக்கிறோம். ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே ப்ரிவென்ஷன், மனநோய் வராமல் எப்படி தடுக்கிறதுன்றதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதமும் வந்து சொன்னால் அதை நம்ம வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அதுக்கு பின்னால் வந்து ட்ரீட்மெண்ட்டு அது அலைஞ்சிட்டு கிடக்கும் வந்த பின்னால். அதனால் நம்ம சாஸ்திரம் எல்லாமே ப்ரிவென்ஷன், தடுப்புல தான் முக்கியமாக. அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, எப்படி தடுக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம ஞானிகள் பல பேர் பேசணும். வேலை நேரங்களில் மனநோய் வந்த பின்னால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இசிஜி பார்க்கணும், சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு போகிறாங்க வேலை நாட்கள். நம்மளுடைய அணுகுமுறை வந்து தடுப்பு தான். அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயை தடுக்கிறது. தடுத்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பெரிய அளவுக்கு நம்ம பேசணும். அதுக்கு யோகா கிளாஸ்லாம் இருக்குது. இப்போ தெருவுக்கு தெரு யோகா கிளாஸ்லாம் இருக்குது. பட் யோகா கிளாஸ் போகிறத விட கராத்தே கிளாஸ் போகிற பசங்க தான் அதிகம். வகுப்பெல்லாம் கூட பார்த்தோம்னா ஸ்கூல்லாம் கூட சண்டை போடுற பசங்க தான் அதிகமாக லைக் வருது. அது மாதிரி அன்பாக பசங்களும் பழைக்க தெரியாதவன்றாங்க. அன்பை செலுத்துவனும் ஆதரவு கொடுப்பவர்களும் இப்போது அக்கறை காட்டப்படுவதில்லை. வன்முறை கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, நுகர்வு கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கடன் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். இப்போ கடன் ரொம்ப சுலபமாக கிடைச்சிடுது. கடன் வலையில் சிக்கறாங்க போயிட்டு, அதனால் கவலைகள் வருது. இதுதான் உண்மை. கடனை வாங்கிடுறான், அழகாக பொறியில் மாட்டிக்கிறான், கொடுக்க முடியல, கவலை. கவலை என்பது வெளியே வருவது பெரிய கலை. பணத்தையும் நேரத்தையும் சரியாக திட்டமிட மாட்டேங்கிறான். குடும்பம் முக்கியம் நினைக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் வந்து இவனே போய் குழியில் விழுந்தவன், இவனை போய் யாரும் விழ சொல்லலை. சரியான நட்புகள் இல்லை. குடிக்கிறவன் தான் ஃப்ரெண்டாக இருக்கான். கெட்ட சகவாசம் பிராண சங்கடம் அந்த மாதிரி ஆயிடுது. எனவே நமது குழந்தைகளை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த குழந்தை மட்டும்தான் வந்திருக்காங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் சொல்கிறது டீச்சர் செய்ய போகிறாங்க. சமீபத்திலோட என்னுடைய கட்டுரை ஒன்றுத்துல எழுதியிருக்க திரும்ப ஒழுக்க பாடம் வர வேண்டும் என்று இந்த பெண்கள் பாதுகாப்பை பற்றி கட்டுரை, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை தர வேண்டும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அநேகமாக அடுத்த வாரத்தில் வரும். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து திரும்ப வகுப்புகளில் இந்த ஒழுக்க நெறி வகுப்புகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டே சமீபத்தில் சொல்லியிருக்கு. புது சப்ஜெக்ட் வந்தது இல்லை. இந்த சிலபஸ் கொஞ்சம் பெருசாகிடுது. சயின்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி மாற்றிட்டாங்க. எம்ஏக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்கும் இருந்தது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டும் கிடையாது, எம்ஐயும் கிடையாது. அப்பப்போ வரக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எலெக்ஷன் மேண்டேட்டரியில் வந்து கொடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டோவில் ஒவ்வொரு பாலிட்டிக்ஸும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவில், எலெக்ஷன் அஜெண்டாவில் கொடுக்குறாங்க. அவங்க வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது இது பயன்படுத்தணுன்றாங்க. அப்படி தான் மாறுது. யார் எதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னுரிமை வருது. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியில் போயிடுது. பட் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பள்ளியினுடைய கடமையாக மட்டும் இருக்காமல் பெற்றோருடைய கடமையாக மாற வேண்டும். எது நல்லது கெட்டது என்பது மனசாட்சிக்கு தெரியும். ஒரு திருடனோ கொலைக்காரனோ அது செஞ்ச பிறகு உடனே அழறான், இல்லை மன்னிப்பு கேட்குறான், அவனுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் அவர்களுக்கு நீதிபதி. குழந்தைக்கே தெரியும் அது தப்புன்னு. ஒரு திருடிட்டு ஏன் ஒளியிறான், அது தப்புன்னு அவனுக்கு தெரியும். எனவே இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கூலோட கடமையாக இருந்தது, சொல்லித்தரப்பட்டது முறையாக. ஆனால் இப்பொழுது அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் டிஸ்மிஸ்ட். நம்ம வகுப்பில் அது பெற்றோர்களுக்கு என்ன, பள்ளிக்கு ஆசிரியர்கள் வந்து கொஞ்ச நாள் தான் குழந்தை, உங்களுக்கு ஆயுசு பூரா அவன் குழந்தை. அவனுடைய நல்லது கெட்டதில் ஆசிரியரை விட பெற்றோர்களுக்கு தான் பங்கு அதிகம், தாக்கம் அதிகம். அந்த பொறுப்பை நாம் தான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. நான் கல்லூரியில் படித்த காலத்தில் நாம் எல்லோரும் ஒழுக்கத்திற்கு மிகவும் மதிப்பு கொடுத்தோம். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க நமக்கு நல்ல பெற்றோர்கள் இருந்தார்கள். ரோல் மாடல் பெற்றோர்களிடம் நமக்கு மரியாதை கலந்த பயம் இருந்தது. மரியாதை இருந்தது, பயமும் இருந்தது. வீட்டிலே நமக்கு நல்லவற்றை சொல்லிக் கொடுத்து, நீங்கள் சொல்ற மாதிரி ராமாயணம், மகாபாரதம் கதைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். பள்ளியில் ஆசிரியர்கள் கண்டிப்புடன் நம்மை கவனித்துக் கொண்டார்கள், அடித்தார்கள். என்னுடைய தந்தை என்னுடைய வாத்தியாளர்கள் சொன்னார், பையன் தப்பான அடியும். Parents gave the right to teacher to beat. இன்று
பையன் வாத்தியாரை அடிக்கிறான், கத்தியால் குத்துகிறான். இதுதான் கலியுக தர்மம். உறவுகள் சீர்குலைந்ததற்கு முக்கியமான காரணம் நமது கல்வியில் ஒழுக்கமில்லை. இளைஞர்கள் சிறுவர்கள் வளரும் காலத்தில் அவர்களுக்கு பெற்றோரிடம் மதிப்பில்லை, வாத்தியார்களிடம் மதிப்பில்லை. அப்பாவே பையன் திட்டான், அவன் அப்பாவை கொலை பண்றான். நமது சமுதாய கட்டமைப்பு முழுவதுமாக சீரழிந்து விட்டது. நல்ல வேளை நம்மை போன்றவர்கள் எல்லாம் இன்னும் வெளிநாட்டில் இந்த உலகில் இருக்கப் போவதில்லை, இந்த அவலத்தை பார்க்கப் போவதில்லை. சரி சரி. நாம் வளர்ந்த காலத்தில் இருந்த ஒரு ஒழுக்கமும் இன்று இருக்கும் ஒழுக்கக்கேடும் நம்மை மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்கியது. உறவுகள் சீர்குலைய முக்கியமான காரணம், அடிப்படை காரணம், நமது சிறுவர்களை, நமது குழந்தைகளை பெற்றோர்கள் சரியாக வளர்ப்பதில்லை. பெற்றோர்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார்களே, வாத்தியார்கள் ஒன்றும் பண்ணுறதில்லை. வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாங்க, பேரண்ட்ஸ் பண்ணுறதில்லை. ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்குறது. திசை மாறி, திசை பெற்று, ஒழுக்கம் பெற்று இளைஞர்கள் எல்லாம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காரணம். சரியாக சொல்லி நான் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டிசியில் ரெட்டிங்கில் வந்து கேரக்டர் பேட்டன் போட்டாக்கா அது செல்லாது. அதை நம்ம சரியாக இப்போ அறிமுகப்படுத்துறதில்லை. அட்டண்டன்ஸு ஒரு 75% கீழே அட்டண்டன்ஸ் இருந்தாக்க கிடையாது. மூணாவது, நம்ம ஹையர் எஜுகேஷனும் ரிசர்ச்சை கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரூட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் ரூட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இது இன்றைய கல்வி நிலையில் யாரும் முக்கியமாக கருதவில்லை. நான் தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் வேண்டும் வேண்டும் என்று திரும்ப திரும்ப எழுதிக்கொள்கின்றேன். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் தி செகண்ட் பேரண்ட்ஸ். ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்டட். அந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சாக்க நல்லா இருக்கும். பட் கல்வி முறை நன்றாக மாறினால் சமுதாயம் நன்றாக மாறும். பிகாஸ் ஸ்கூல் இஸ் ஏ மினியேச்சர் சொசைட்டி. ஐ ஸ்ட்ராங்லி என்டார்ஸ் மை நோஸ். பசங்களை வந்து மார்க் வாங்குற மிஷின் ஆகிட்டாங்க. அதுதான் முக்கியம், கிடையாது. உன்னை வந்து எங்க அப்பா அவர் சொன்ன மாதிரி, எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா அவர் பயங்கரமா சொன்னார், கண்ணு ரெண்டையும் விட்டுடுங்க, தப்பு செஞ்சா குழந்தை கட்டுங்க. எங்க அப்பா அந்த மாதிரி பெற்றோர்கள் இப்ப இல்லை. அது ஒரு காரணம். ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை குறைந்து போயிட்டு பயப்படலாம். ஸ்டூடெண்ட்டை பார்த்து வாத்தியார் பயப்படலாம். இதெல்லாம் தான் காரணம். இது கொஞ்சம் வணிக நோக்கத்தை தவிர்த்து ஒழுக்கத்தை வந்து முதல் பிரியாரிட்டி கொடுத்தா போதும், எல்லாம் திருத்திருக்கு ஒரு வழி இருக்கு. கண்டிப்பாக அது வணிகமயமாக்கவே தான். இப்போ குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு இருந்தது, அப்புறமா கேஜின்னு வந்தது, அப்புறம் அதில் ப்ரீகேஜி யூகேஜின்னு வந்தது, அப்புறம் பேபி கிளாஸ் வந்தது, அப்புறமா குழந்தைகளை பாதுகாப்பு இடம் அப்படின்னு மாறி ஹாஸ்பிட்டல்லேருந்து நேர குழந்தை அங்கே போயிடும் போல இருக்கு. இது குவைட் அன்ஃபேர். படித்தது ஸ்ரீலங்காவில் படித்தேன் அப் டு 7th ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே எக்ஸாம் ஒரு தடவை நடக்கும்போது அந்த மாதிரி நடக்கும். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ இந்த மாரல் கிளாஸஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருக்குல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மாதிரி இந்த நம்மளோட மாரல் கிளாஸஸில் ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம எதையாவது ஒரு கடவுள் இல்லை ஏதாவது ஒரு ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து சொல்லி அது வந்து தப்பு, அந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் லிங்க் பண்ணி சொல்லுவோம் எப்போதும். ஆனால் இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து மதத்தை அது உள்ளார திணிக்கிறீங்க, இல்லை சாமியை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு போதிக்கிறீங்க, உங்கள் மதத்தை பற்றி திணிக்கிறீங்க. அந்த மாதிரி டாக்ஸ் எப்போ வர ஆரம்பிச்சதோ ஈவன் கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து இதை சொல்லி தரீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எல்லா மதத்து குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாரலை வந்து சொல்லி தர்றதுக்காக இந்த கதைகள்லாம்
இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் மாதிரி எத்தனை ஒரு பெரிய காவியங்கள் இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்ன கேட்டால். ஸோ என்னைக்கு வந்து அந்த எழுச்சி தட் இஸ் இந்த மதத்துக்கு எதிராக இதை வந்து ஒரு மத போதனை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா, மத போதனை வேற, ஒழுக்கம் வேற. இந்த மொராலிட்டியை பற்றி டீச் பண்ற எஜுகேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. கரெக்டு. இல்லை, மதம் வேற ஒழுக்கம் வேற. எந்த மதமும் வந்து ஊழல் நடந்துக்குன்னு சொல்லலை, திருடும் சொல்லலை, பகைமை பாராட்டு என்று சொல்லவில்லை. மற்ற எல்லா மதமும், ராமனும் இயேசுவும் சண்டை போட்டுக்கல, தலைவர்கள் கூட இந்த காலத்தில் சண்டை போட்டதில்லை, கீழே இருக்கவங்க தான் சண்டை போடுறாங்க. இதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு இயேசுவும் புத்தனும் இஸ்லாமியரும் ராமனும் வந்தால் ஒன்றா டீ சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே அன்பை நேசிக்கும் மதம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டிகள் வந்து நமக்கு முக்கியமாக வந்து திரைத்துறையினுடைய தாக்கம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது. திரைத்துறையிலோ பிற துறையில் மாணவர்களை தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய துறைகளில் முன்மாதிரிகள் இல்லை. வீட்டில் இருக்கும் முன்மாதிரிகள் சொன்னால் அதில் ஒரு மாதிரியாக பார்க்குறான் பையன். எனவே இந்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டிகள் தேவை. தலைமுறைகளை கொண்டு செல்ல ஊடகங்கள் பங்கு கொள்ள வேண்டும், பத்திரிகைகள் பங்கு கொள்ள வேண்டும், பள்ளிக்கூடங்கள் முக்கியமாக ஆரம்ப பள்ளிகள் அதற்கு அதிகமான அர்ப்பணிப்புணர்வோடு கூடிய ஆசிரியர்களும் பாட புத்தகங்களும் பாட பொருளடக்கமும் அதுக்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டும். மதிப்பெண்ணை நோக்கிய ஒரு வகுப்பாக இப்பொழுது இருக்கின்றன. அது கூடாது. மதிப்பெண் இல்லாவிட்டாலும் நான் ஃபெயிலானாலும் பரவாயில்ல, காப்பி அடிக்கலை, காப்பி அடித்தாலும் மார்க் எடுக்கணுன்ற ஒரு மனோபாவம் மாற வேண்டும். வணிகமாக்க கல்வி எல்லா இடத்துலையும் அதான் பணம். கல்லறை முதல் கருவறை வரை சில்லறை தேவையான நிலைமை மாறும் எப்போன்னு தெரியல. நல்ல காலம் சார் சொன்ன மாதிரி எங்கள் காலம்லாம் ஓடி போச்சு. எங்களுடைய அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் எப்படி இந்த காலத்தை தள்ளப்போகிறார்கள், அன்பின் அருமை எப்பொழுது தெரியும், உறவின் பெருமிதம் எப்பொழுது தெரியும் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. எனக்கு அமைந்த அப்பா அம்மாக்கள்லாம் நான் ரொம்ப கிணத்துல போய் நீச்சல் அடிச்சுட்டு வருவேன். அங்கே மேலே ஷெட்லேருந்து இறங்கி குதிப்பேன். நம்ம 2 மணி நேரம் குதிப்போம். கண்ணெல்லாம் சவந்திருக்கு. எங்கள் அப்பா இருக்காரு தெரிஞ்சாங்க, தோட்டத்து வழியாக தான் வீட்டுக்கு வருவோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கினா அவ்வளோதான். எழுந்துருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரம் நான் கணத்துக்கு போனால் தூங்கி எழுந்த வரைக்கும் அது வரைக்கும் அங்கேயே இருப்பார். அவர் போயிட்டார், நான் பார்ப்பேன், நான் எழுந்து போனேன், அவர் பார்ப்பார். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான கதைகள். எங்களுடைய இளமை காலத்தில் சைக்கிளில் போவோம், நடந்து போவோம், பாடிட்டே போவோம், ஆடிட்டே போவோம். நல்ல நட்புகள். யார் வீட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும். இப்போலாம் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் போக முடியும், கமின்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்போலாம் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டு விஷயம் அவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டு எங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்பரன்சி இருந்தது. இப்பொழுது அவங்க வரவங்களை பேச்சை நிறுத்துன்றாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது எங்கள் காலத்திலேயே. எனவே இதெல்லாம் வருத்தப்பட முடியும். தவிர எங்களால் இதற்கெல்லாம் நிவாரணம் தர முடியுமா? கடவுளை பார்த்து ஒரு நாள் திருத்தட்டும். திருந்தும் வரை நமது காலத்தை தள்ளுவோம்.